ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறால் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ இறால் வாங்கி இந்த மாதிரி மேலே உள்ள தோல்லாம் உரித்து எடுத்துட்டு மண்டையை தனியாக கிள்ளி எடுத்துடணும். அந்த மண்டையை மட்டும் நச்சு விட்டு ரசம் வைக்கலாம் வடிகட்டி. அந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு முதுகில் ஒரு கோடு போட்டிங்கன்னா கத்தியை வச்சு குடல் வரும், அதை எடுத்துகிட்டு சமைக்கணும். அப்படியே சமைச்சிங்கன்னா கசக்கும். இந்த மாதிரி தான் இறால் க்ளீன் பண்ணணும். நல்லா பெரிய இறால், வெள்ளை இறால் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் 1-2 நச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, சின்ன வெங்காயத்தை நச்சு அதில் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிடணும். தக்காளி 1-2 அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஊற்றி வதக்கிடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா வதக்கி தொக்கு மாதிரி வரணும். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து நல்லா தொக்கும் பதத்துக்கு வந்தோடனே அதுக்கப்புறமா நல்லா அது கொதித்து வற்றினதுக்கப்புறம் இறாலை போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி வந்துடும் இறால். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இறால் அரை வேக்காடாக இருக்கணும். இப்போ தொக்கு பதத்துக்கு வந்துருச்சா? இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு இறாலை போட்டுருங்க. இறா போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஒரு 20 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் மல்லித்தழை போட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்கிருங்க. சுவையான இறால் கிரேவி தயாராகிருச்சு. இது சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் தூள், மல்லித்தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.